சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுகளுக்கு கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிசி தரப்பிலிருந்தும் சரி, நம்முடைய தமிழக அரசு தரப்பிலிருந்தும் சரி, பல்வேறு விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நேற்று வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை பற்றியும் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அது சம்பந்தமான அறிவிப்புகள் என்ன வெளியாகி இருக்கிறது என்பதை பற்றிய தகவலும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாணவர்களுக்கு இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு மட்டும்தான் மிக அரிதான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகிறது. அது சம்பந்தமான தகவலையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக கவனமாக இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்புனா, இந்த வருடம் மட்டும், அதாவது 2025 ஏப்ரல் 1லிருந்து 2026 மார்ச் 31 இந்த நிதியாண்டு காலகட்டத்தில் மட்டும் 40,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப் போவதாக நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 40,000 காலி பணியிடமும் எந்த தேர்வு முகமை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் என்ற தகவலை தரலை. இந்த அறிவிப்பு வெளியான உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அதிகப்படியான காலி பணியிடம் வரும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுலையும் அதிக காலி பணியிடம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் மிக அதிக காலி பணியிடம் வருமா என்பது மிக மிக சந்தேகமான ஒரு விஷயம்தான். நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டு இருப்போம், 20,000 காலி பணியிடம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, 40,000னா அதில் பாதி கூட நிரப்ப மாட்டாங்களா, 20,000 கூட வராதா என்று நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். காரணம் என்னன்னு சொல்கிறோம் பாருங்க. பட்ஜெட் அறிவிப்பு வெளியான அடுத்த நாளே நேற்று ஒரு அறிவிப்பு வெளியானது. என்ன அறிவிப்புனா, 7,783 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியாச்சு. அது என்ன அறிவிப்புனா, அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர்கள் அது சம்பந்தமான அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட 7,773 காலி பணியிடம் நிரப்பப்படும்னு சொல்லியிருந்தாங்க, நேரடி நியமனம் மூலம். அப்போ அந்த 40,000 காலி பணியிடத்தில் இதுவும் உள்ளடக்கம் தான். இது போல பல்வேறு நேரடி நியமன காலி பணியிடங்கள் இருக்கும். எனவே மொத்தமாகவே டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து நமக்கு 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்றால், 40,000 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முகமை மூலம் நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பல்வேறு வகையான நேரடி நியமனம் மூலமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது. அந்த காலி பணியிடங்களும் இந்த 40,000 அடக்கம் தான். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த விஷயத்தால் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, 40,000 காலி பணியிடத்தில் குறைந்தபட்சம் 15,000 20,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக உள்ளது. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி 2025 மூலமாக நம்ம குரூப் 4 மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அரசு மிக விரைவாக பல்வேறு காலி பணியிடங்களை அவர்களுடைய நிதித்தன்மைக்கு ஏற்றார் போல நிரப்பி கொண்டு தான் வராங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ மிக மிக ஒரு பொன்னான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். என்ன பொன்னான காலம்னா, டிஎன்பிஎஸ்சியின் பொன்னான காலம் எது என்று நம்ம பார்த்தா இதுதான். ஏன்னா இப்படி உங்களுக்கு குறிப்பிட்றேன்னா, சொன்னபடி சொன்ன தேதியில் மிகச்சரியாக தேர்வு நடைபெறுகிறது. இது முதல் விஷயம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு நடத்துவதோடு மட்டும் இல்லாமல் மிக மிக விரைவாக தேர்வு முடிவுகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள்லாம் தேர்வு எழுதும் பொழுது, ஒரு தேர்வு எழுதுனா 1 வருடம் 1.5 வருடம் காத்து இருக்கணும் தேர்வு முடிவுக்கு. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை கிடையாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் டிஎன்பிஎஸ்சியின் பொன்னான காலம் என்றே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்வு எழுதிய நாளிலிருந்து உங்களுடைய பணி நியமனத்திற்கு எவ்வளவு நாட்கள் திரும்ப எடுத்துக்கிறாங்க, வெறும் 8லிருந்து 9 மாதம் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஜூலை மாதம் தேர்வு எழுதியிருக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரலே உங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டு விடுகிறது. கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி 2 வருஷம் 2.5 வருஷம் கூட ஆகும். அப்போ உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொன்னான டிஎன்பிஎஸ்சி காலத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. தேர்வு எழுதின ஒரு 8லிருந்து 9 மாத காலத்திலேயே உங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த பொன்னான காலத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் மிக முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதிக பணியிடத்தை நிரப்புவதில் அரசு மும்முரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த
அறிவிப்பு மூலமே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தங்கம் தென்னரசு அவர்களே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க, 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று. நம்ம இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் அதிக பணியிடங்களை எதிர்பார்க்கலாம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மிகச் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறவே கூடாது. இந்த பொன்னான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். தற்போது இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தலைவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். என்ன முக்கியமான விஷயம்னா, ஓஎம்ஆரை மீண்டும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய ஓஎம்ஆரில் பல்வேறு கூடுதலான விஷயங்களை தேர்வர்கள் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, அது எல்லாத்தையுமே டேலி பண்ணி 200 வருதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு டேலி பண்ணணும். இதற்கு தனியாக பார்த்திங்கன்னா டைம் வேறு ஒதுக்குறாங்க. அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் மார்க் பார்த்திங்கன்னா குறைக்கிறாங்க, மதிப்பெண் பார்த்திங்கன்னா குறைக்கவும் செய்கிறாங்க. இது போன்ற கடினமான நடைமுறைகள் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ஓஎம்ஆரில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஓஎம்ஆர் கடினமான வழிமுறையை எளிதாக்குவதற்கு ஓஎம்ஆரை எளிமையாக மாற்ற டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகத்தான் வெளியாகிருக்கு. எனவே இவ்வளவு மிக மிக முக்கியமான நிகழ்வுகளும் இவ்வளவு முக்கியமான மாறுதல்களும் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் இன்னொரு தகவல் என்ன சொல்லணும்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் மாறாது. கண்டிப்பாக வரும் காலங்களில் ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏற்றாற்போல் மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்குது. எனவே அதுவும் நமக்கு ஒரு தடையாக அமையலாம் வருங்காலத்தில். ஏன் இதை நான் உங்களுக்கு அழுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா, உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாருமே உங்கள் வெற்றியை தீர்மானிக்க முடியாது. மற்றவர்கள் அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும், மற்றவர்கள் வழி மட்டும்தான் காண்பிக்க முடியும். அந்த வழியில் சென்று இலக்கை அடைவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. உழைப்பை போடுவதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. அதே போல உங்களுடைய தோல்வியை தீர்மானிப்பவரும் நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பவரும் நீங்கள்தான். உங்களுடைய தோல்வியை தீர்மானிப்பவரும் நீங்கள்தான். உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உழற்றுபவருக்கு நம்முடைய தமிழின தலைவன் வள்ளுவன் கூறியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்மை சார்ந்திருப்பவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நாம் இடைவிடாது தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருந்தால் எவ்வளவு பெரிய விதி நமக்கு எதிராக இருந்தாலும் அது விலகிச் சென்றுவிடும். நம்முடைய வெற்றி தானாகவே நிகழும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ஜோசியம் பார்த்து இருக்கலாம். அவங்களுக்கு உங்களுடைய கட்டம் சரியில்லை, அரசு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை என்று கூட சொல்லியிருக்கலாம். இந்த குறளை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு விதியே உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடாது என்று இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தின் நிலையை, உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் தொடர்ச்சியாக முயன்று கொண்டே இருந்தால் அந்த விதி கூட விலகி ஓடிவிடும். உங்களுடைய வெற்றி தானாகவே நிகழ்ந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக உழைத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வெற்றி உங்களை வந்து சேரும். இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.